திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து போது அயலாக பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன்துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் மரசடியில் இருந்து கூறி கோதிலா வடகைலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நம்ம திருமூலர் எழுதின ஸ்பெஷல் பாயிரம், சிறப்பு பாயிரத்தில் வந்து அந்த பரம்பொருளோட தத்துவத்தை சொல்லின்னு வந்துருக்கிறதுல எத்தனாவது 34வது பாடல் பார்த்து நிறுத்தினோம். 34வது பாடல், சாந்து கமழும் கவரியின் கந்தம் போல் வேந்தன் அமரர்க்கு அருளிய மெய்நெறி ஆர்ந்த சுடரன் 1000 நாமமும் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே. இது வந்து ஆகம சாஸ்திரம் இல்லையா? அந்த பரம்பொருளோட கிருப்பைக்கு நம்ம எப்படி பாத்திரமாகிறது அப்படிங்கிறத காட்டக்கூடிய சாஸ்திரமா இருக்கிறதுனால அதுதான் பேசிக் அப்ரோச். அவரோட அந்த பொருளோட அருளை பெறறதுங்கிறது, நம்ம பகவத்கீதையில வந்து 4 விதமான பக்தர்கள் இருக்கா எனக்கு அப்படின்னு பகவான் சொல்றப்ப வந்து ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா. அதாவது கஷ்டத்தினால வந்து ஐயோ நான் கஷ்டப்படுறேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னுட்டு நம்ம நாவுக்கரசு பெருமானோட கூற்றாயினவாறு விளக்ககிலீர் பதிகம் பார்த்தோம்னா ஆர்த்த பக்தியோட சாரம் அப்படியே கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுலாமும் பக்தி தான் ஈசன் ஏத்துக்கிறார், அந்த அடியார்களையும் ஏத்துக்கிறார். ஆனா இது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த ஆகம சாஸ்திரமா இருக்கிறதுனால பூர்ணமா அதோட கிருப்பைக்கு பாத்திரமாகிறதுங்கிறது வந்து இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து அந்த மூலத்துல ஒடுங்கிறது தான். அதுதான் வந்து இந்த பாடல்ல வந்து சொன்னார். எப்படி கஸ்தூரி வந்து சந்தனத்தோட கலந்து அது சந்தனத்தோட மனம் சந்தனத்தோட மனம் கஸ்தூரியோட மனம் அப்படின்னு தனித்தனியா இல்லாம அதோட கலந்து போய் ஏக்கமா இருக்குமோ அந்த மாதிரி அது கூட தன்னிழப்பு. அது ஒன்றும் அந்த தன்னிழப்புங்கிறதே வந்து ஏதோ இன்னொரு பொருளோட போய் கலக்கிறதுங்கிறது இல்லை. இப்ப நதி போய் சமுத்திரத்துல கலக்கிறது அப்படின்னா நதிங்கிறது ஒரு என்டிட்டி, அது போய் சமுத்திரத்துல கலந்து தன்னோட ஐடென்டிட்டியை இழக்கிறது. இங்க என்னன்னா ஆதாரத்துல இருக்கிற பொருள் அதுதான். அதுல வந்து ஒரு அசியூம்டு ஐடென்டிஃபிகேஷன் இந்த பர்சனாலிட்டி. அதனால தன்னிழப்புங்கிறது இந்த அசியூம்டு ஐடென்டிஃபிகேஷன் வந்து இல்லாம போறது தான். அதான் தன்னிழப்புங்கிற அந்த வார்த்தையோட அழகு. அதுக்கு வந்து ஆர்ந்த சுடரன் 1000 நாமமும், அதுக்கு ஈசனே அந்த ஜீவனுக்கு வழிகாட்டி கொடுத்து உபதேசம் பண்ணின மார்க்கங்கள்ல இருக்கு. அன்போடு அவர் அழைக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான அம்சம். போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே, எட்டர்னலி. அது ஒன்றும் காலம் தேசம் இப்போ அப்போங்கிற மாதிரி எல்லாம் இல்லாதக்கு அதுகிட்ட இருக்கிற அன்புனால இது இண்டிவிஜுவல் சென்ஸை மெயின்டைன் பண்ணணும்னா தான் வந்து அது ஒரு டிபார்ட்மெண்ட், இது ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். லௌகீகம் ஒரு அதாவது லோகத்துல வாழறதுங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட்டு, பரம்பொருளை நாடுறதுங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இதையும் தானே நம்மளுக்கு கவனிக்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்காக போக முடியுமா அப்படின்னு இவர் என்ன சொல்றார், ஆக்சுவலி வாஸ்தவத்துல இந்த இண்டிவிஜுவல் சென்ஸே அசியூம்டு தான். அதை வந்து அந்த மூலத்துல கரைக்கிறதுங்கிறது தான் லட்சியமே. அதுக்கு விபரீதமா இந்த லோகத்தை உண்மைன்னு நினைச்சுட்டு அங்க விவகாரம் பண்றத வந்து ஒன்றும் நம்ம பெருசா பொருட்டா எடுத்துக்க வேண்டாம். போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே, அது எட்டர்னலா எல்லா சரியைகள்லையும் எல்லா
விதத்திலையும் வந்து அந்த பொருளையே நாடி அதோட நாடுறதுனாலயே தன்னை வந்து இழக்கிறது. அந்த ப்ராசஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட சங்கல்பம் இல்லாம இழக்கிறது. அப்படி அதை நாடுறேன் அப்படி சொன்னார். அடுத்தது 35வது பாடல். ஆற்றுகிலா வழியாகும் இறைவனை போற்றுமின் போற்றி புகழ்மின் புகழ்ந்திடில் மேற்றிசைக்கும் கிழக்கு திசை எட்டோடு மாற்றுவன் அப்படி ஆட்டவும் ஆமே. இப்ப போன பாடல்ல வந்து அந்த பொருளையே வந்து நாடுங்கோ, எவ்விதத்திலயும் வந்து அந்த பொருளையே நாடுங்கோ, அது போட்டு கொடுத்த வழியிலேயே நாடுங்கோ, அதுல வந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை இழக்கணும் அப்படின்னு சொன்னவர் இந்த பாடல் ஆரம்பத்திலேயே என்ன சொல்றார்? ஆற்றுகிலா வழியாகும் இறைவன். அவர் வந்து nobody can achieve that by their efforts. சென்று அடையா திருவுடையானை அப்படின்னு சொன்னார் இல்லையா நம்ம சம்பந்த பெருமான். அது வந்து அதான் கிரக்ஸ். இந்த தன்னிழப்போட இதுதான் இன்னும் ஃபர்தரா சொல்றது. இங்க யாரும் வந்து தன்னோட கெப்பாசிட்டினால அதை போய் அடைஞ்சு நான் அடைஞ்சுட்டேன், வெற்றிகரமா நான் போய் அதை அடைஞ்சுட்டேன் அப்படின்னு கிளைம் பண்ற ஆள் வந்து இருக்க முடியாது. ஆக்சுவலா அதை நாடுறதே வந்து, அதனால முன்னாடி வந்த பாடல்கள்ல இவரே சொல்லியிருக்கார், அந்த ஜீவன்கள் வந்து சரிக்க கூடின வழி நெறியே வந்து அவர் தான். நெறி வந்து ஏதோ மார்க்கம், அப்புறம் அந்த மார்க்கத்துல போய் அவர் அடையிறதுங்கிறது அவரே தான் மார்க்கமாவும் இருக்கார். அவரே தான் வந்து அந்த ஜீவனுக்கு ப்ரொடெக்ஷனா அந்த மார்க்கத்துல வந்து செலுத்தக்கூடிய எனர்ஜியாவும் அந்த ஜீவனுக்கு அந்த மார்க்கத்துல போகும்போது ப்ரொடெக்ஷன் கொடுக்கறவராகவும் இருக்காருங்கிறது முன்னால பாடல்ல பார்த்தோம். நம்பர்லாம் ஞாபகம் இல்லை. அப்ப வந்து யாரும் வந்து தன்னோட சாமர்த்தியத்தினால வந்து போய் அடையக்கூடிய பொருள் கிடையாது அது. ஆற்றுகிலா வழியாகும் இறைவனை போற்றுமின் போற்றி புகழ்மின். அப்ப வந்து அது இட் இஸ் சோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்த லோகத்துல ஏதாவது வேலை நடக்கணும், ஏதோ வேலை நடக்கணும், அது என்ன மாதிரி வேலையா இருந்தாலும் சரி. அப்ப வந்து யார்கிட்டயோ போய் நம்ம வந்து ஒரு ஹெல்ப் கேட்கறோம், ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இட் இஸ் சோ டிஃப்ரெண்ட். இங்க வந்து இந்த நாடுற ஆள் வந்து வாட் எவர் வே he or she wants சொல்ல அது வார்த்தைகளே அப்படி இருக்கு, ஒரு ரேஞ்சில இருக்கு. போற்றுமின் போற்றி புகழ்மின். அப்ப வந்து போற்றுமின் அப்படின்னாக்க ஆக்சுவலா போற்றுதல்னா நமஸ்காரம் பண்றதுன்னு அர்த்தம். இங்க வந்து போற்றுமின் போற்றி புகழ்மின் அப்படிங்கறதெல்லாம் வந்து அதுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கன்னு தான் அர்த்தம். அது வந்து இட் இஸ் நாட் என்ன, அதான் வேர்ல்டுல ஏதோ வேலையாகணும்னா அவள்கிட்ட போய் கேட்டு அவ என்ன சொல்றாளோ அதை பண்றது, அப்ப அவ வந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுப்பா அப்படிங்கறது மாதிரி இல்லை. ஏற்கனவே அந்த ஜீவனே வந்து அதோட அம்சம்தான். அது அந்த பரம்பொருளை நாடி செல்லக்கூடிய மார்க்கமும் அதே தான். அதுல அதுக்கு வழிக்கு சப்போர்ட்டா இருக்கிறதும் அதே சக்தி தான். அப்ப தன்னை விடணுங்கிறது தான் பாயிண்ட். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து போற்றுமின்னாக்கா அதுக்கு சமர்ப்பணம் பண்ணி அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் ரீடைன் பண்ணிக்காதக்கி அட் எவ்ரி ஸ்டெப் அத நானா கொண்டு அவரோட நாமத்தை சொல்றேன், நானா கொண்டு அவரை பூஜை பண்றேன், நானா கொண்டு தபஸ் பண்றேன் அப்படிங்கிறது இல்லாதக்கி யாராலையும் சென்று அடைய முடியாத பொருளை வந்து அதுக்கு சமர்ப்பணம் பண்ணியே அது எப்படி அந்த வழியில நடத்தி செல்றதோ அந்த மார்க்கத்துக்கு நம்ம வந்து வழங்கி கொடுத்து அது நடத்துற மார்க்கத்துல அது நடத்துறபடி நடந்து போய் புகழ்ந்திடில் அப்படி அதை வந்து ஸ்துதி பண்ணினாக்க மேற்றிசைக்கும் கிழக்கு திசை எட்டோடு மாற்று. அந்த பொருளோட ரேஞ்சுன்னா என்ன சொல்றது, அதோட வைபவம் என்ன அப்படின்னாக்க it is unlimited and it is beyond everything. அதுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு டிஃபைன்டு பவர், டிஃபைன்டு கெப்பாசிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது.
இப்ப என்ன சொல்றது, ஒரு நாட்டுக்கு ராஜா அப்படின்னு சொன்னான்னாக்க, அந்த ராஜாவோட செயல் அந்த ஆணை வந்து அந்த நாட்டுக்கு நாட்டுக்குள்ள அக்செப்டட். ஐ மீன் அந்த கண்ட்ரி வந்து அந்த ராஜாவோட ஆளுகைக்கு உட்பட்டது அப்படியெல்லாம் சொல்றோம் இல்லையா? இது வந்து எல்லாத்தையும் கடந்த அந்த ஒரு பொருள். அதுக்கு அது அதோட பவர்ஸோ அதோட ஆபரேஷன்ஸ்க்கோ எந்த லிமிட்டும் கிடையாது. திக்குகளை மாத்தி வைக்கணும்னாலும் வைக்கும். அதாவது அது அது ஒரு எக்ஸ்பிரஷன் தான். கிழக்கு திசை எட்டோடு மாற்றுவன். இந்த திக்குல தான் சூரியன் உதிக்கணும், அந்த திக்குல சூரியன் மறையணும் அப்படின்னு ரூலுக்கு உட்பட்டு வந்து இந்த லோகத்துல இருக்க ஜீவிகள் வேணா இருக்கலாம். ஆனா அந்த பொருளுக்கு வந்து எந்த வித டெஃபினேஷனும் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஏன்னா இட் இஸ் பியாண்ட் த கிராஸ். அதோட ஆப்ரேஷனல் ரேஞ்சுங்கிறதே வந்து இட் இஸ் பியாண்ட் எவ்ரி திங். இட் இஸ் லிமிட்லெஸ். இட் கேன் டூ எனி திங் அப்படிங்கிறது தான் இங்க வந்து அப்படி சொல்லியிருக்கார். என்னது, கிழக்கு திசை எட்டோடு இந்த 8 திக்குல வந்து என்ன சேஞ்சஸ் எப்படி கொண்டு வரணும்னாலும் அதுக்கு வந்து பண்ண முடியும். அது லிட்டரலா எடுத்துக்கப்படாது, அது ஒரு எக்ஸ்பிரஷன் தான். அதாவது இந்த லோகம் உண்மைன்னு நினைச்சுட்டு அவர் இதுல எதையோ மாத்தி வைக்கிறார். இப்ப ராஜா வந்து நாட்டை ஆள்றப்ப வந்து ராஜா ரூல் போடுறார், இனிமே இந்த இந்த ஸ்டேட்ல இப்படிதான் இருக்கணும், அந்த ஸ்டேட்ல இருக்கிறவா அப்படி பண்ணணும் அப்படின்னு போற அந்த மாதிரி கிடையாது. இது 8 திக்குலயும் எல்லாத்தையும் எதை வேணும்னாலும் மாத்தி வைப்பார் அப்படின்னாக்க வந்து அது ஜஸ்ட் அஸ் அந்த பொருள் வந்து எப்படி அது லிமிட்லெஸ்ஸா இருக்கோ அந்த மாதிரி அதனுடைய பவர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனும் வந்து இட் இஸ் லிமிட்லெஸ். இட் இஸ் பியாண்ட் இமேஜினேஷன். இந்த லோகம்ங்கிற விசித்திரமான சிருஷ்டியே வந்து அதோட வைபவத்துல தானே இருக்கிற மாதிரி காணறது. அப்படி இருக்கிற அந்த பொருளை வந்து அதுக்கு சமர்ப்பணம் பண்ணி அது தேஞ்சு தேஞ்சு போய் அதோட ஏக்கமா ஆனாக்க அதோட அந்த பவர்ஸ் எல்லாம் வந்து அந்த தேஞ்சு போனவனுக்கும் வந்துடும். அதுக்கு அந்நியமா இல்லாம இருக்கிறதா ஆக்சுவலா இவர் தான் அப்படியெல்லாம் சொல்ல முடியும். திருமூலர் பெருமான் அவருக்கு தான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் அவருக்கு தான் வர முடியும். ஏன்னா அவர் வந்து கையில இருந்து பூர்ணமா அந்த ஞானத்தை வந்து ஸ்வீகரிச்சுட்டு அந்நியமற்ற நிலையில எஸ்டாப்ளிஷ்டா இருந்து அவரே சொல்றார், there is absolutely no restriction for me. அந்த மாதிரி இருந்திருக்காரு. ஃபார்மோ இது சக்திகள்லையோ எதுலையுமே வந்து லிமிட்டேஷன்ங்கிறதே இல்லாம இருந்த நிலையில இருக்கிறவருக்கு தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வர முடியும். புகழ்ந்திடில் மேற்றிசைக்கும் கிழக்கு திசை எட்டோடு மாற்றுவன் அப்படி ஆட்டவும் ஆமே. எப்படி அந்த பொருள் வந்து லிமிட்லெஸ்ஸா அதோட கெப்பாசிட்டிஸ்க்கு வந்து எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம இருக்கோ அந்த நிலை. அந்த மாதிரி ஆக்சுவலா லிட்ரலா இங்க வார்த்தையை எடுத்து பார்த்தாக்கா அந்த மாதிரி ஒன்னாலையும் ஆட்ட முடியும். புகழ்ந்திடில் புகழறவாளுக்கும் வந்து அந்த அந்த சக்தி மாதிரி எல்லாத்தையும் ஆட்டி வைக்க முடியும் அப்படின்னு வேர்டு மீனிங். ஆனா ஆக்சுவலா அது இல்லை. அது ஆட்டி வைக்க முடியும்னா அதுக்கு ஆட்டுறதுக்கு அதுக்கு அந்நியமா எதுவும் இல்லை. லோகத்துல வந்து தன்னோட வைபவத்தை காமிக்கிறது பவர், அதுதான் பெரிய பவர் அப்படின்னு வந்து வேர்ல்டுல இருக்கிற ஜீவன் வேணா நினைச்சுக்கலாம். அது பகவானுக்கு அது ஒன்றும் பெரிய பவர் இல்லை. ஸோ அது வந்து இட் இஸ் அது சொல்லவே முடியல, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. சரி, அது லிமிட்லெஸ். அதோட பவருக்கும் லிமிட்டேஷன்ஸ் கிடையாது, எந்தவித டெஃபினேஷனும் கிடையாது, எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதுக்கு மேல எனக்கு அது சொல்ல தெரியல. அந்த பாட்டை ஓதினா அந்த வாக்குல அவர் கொடுக்குற அந்த இஃபெக்டை வாங்கிக்க வேண்டியதுதான் உள்ள. அது வார்த்தைகளால சொல்ல முடியாது. ஆக மொத்தம் அந்த பொருளை வந்து அதனுடைய கிருப்பையினாலேயே நாடி அதோட ஏக்கமா ஆனாக்க அது எப்படி எல்லாத்தையும் கடந்த ஒரு சக்தியா இருக்கும். அந்த நிலை வந்து அந்த ஜீவனுக்கும் அனுபவத்தினால சித்திக்கும். மாற்றுவன் அப்படி ஆட்டவும் ஆமே. அடுத்த பாடல் 36வது பாடல். அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசி ஈசன் அருள் பெறலாமே.
என்ன விளையாடு. அப்ப இப்ப இந்த ஜீவன் வந்து என்ன ஒரு நிலையில இருக்கு, அந்த பொருளுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனா இந்த ஜீவ பாவத்தோட ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கறச்ச ஏதோ ஒரு சத்வ ரஜஸ் தமோ குணங்களோட ஒரு காம்பினேஷன் அதோட தானே இருக்கு இந்த ஜீவன். அது என்னவா வேணா இருந்துட்டு போறது. அந்த பொருள் எப்படிப்பட்ட பொருள்னாக்க, அப்பா மாதிரி. அப்பா வந்து குழந்தைக்கு வந்து வழி காட்டி, அதாவது லைஃப்ல எப்படி வாழணுங்கிற அந்த அறிவை கொடுத்து அந்த ஜீவன் கரெக்டா போகிறதுக்கு ஹெல்ப் பண்றார். ஏதாவது தப்பா அந்த வழியிலேயே வந்து அது விபரீதமா போச்சு குழந்தை அப்படின்னு சொன்னா அதை வந்து அன்புனால திருத்தி, அதாவது குழந்தை வந்து நன்னா இருக்கணுங்கிற அந்த க்ஷேம புத்தினால வந்து எப்படி திருத்தணுமோ அப்படி திருத்தி. சில குழந்தைகள் சொன்னா கேட்டுடும், சில குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஏதாவது சிக்ஷை கொடுத்தாதான் கேட்கும். அதனாலதான் ஈசனுக்கு வந்து அறக்கருணை மரக்கருணைன்னுலாம் இருக்கு. ஸோ அப்படி அப்பா மாதிரி அப்பா மாதிரி வந்து அந்த ஒவ்வொரு ஜீவனையும் வந்து வழி நடத்தி தன்னுடைய அனுபவத்தை வந்து கொடுக்கறதுக்கு அன்புனால வந்து அழைச்சின்னு போகக்கூடிய தன்மையை உடைய நந்தியை ஆறா அமுதினை அதை வந்து எவ்வளவுதான் அனுபவிச்சாலும் போருன்னே ஆகாது. அப்படி இருக்கக்கூடிய அமிர்த அனுபவம். ஆக்சுவலா இந்த வார்த்தைகளே போறோம், அதை போய் எதுக்கு சொல்லணும்னே தெரியல. ஆறா அமுதினை ஒப்பிலி வள்ளலை. நம்ம சாதாரணமா லோகத்துல வந்து வள்ளல் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சமிருத்தமா கொடுக்கிறவர். மழை மேகம் தான் ரொம்ப பெரிய வள்ளல். ஒண்ணு கணக்கே வச்சுக்காம தன்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் எக்ஸாஸ்ட் பண்ணணும்னு அப்படி கொட்டி தள்ளறது இல்லையா மழை, அதெல்லாம் தான் வள்ளல் தன்மை. லோகத்துல வந்து அபரிவிதமா அள்ளி கொடுக்குற வாழெல்லாம் வள்ளல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வள்ளல் எப்படிப்பட்டவர்? ஒப்பிலி வள்ளல், இன்கம்பேரபிள் வள்ளன்மை அவரோடது. என்னன்னாக்க தன்கிட்ட இருக்கிறத கொடுக்கற தண்ணியே கொடுத்து விடுவார். அதாவது வந்து விளையால் என்னை ஆளும் வெண்ணாவல் உலாய், சம்பந்த பெருமானோட வாக்கு. ஈசன் வந்து வெண்ணாவல், இந்த இது ஆனைக்கா தலத்துல வெண்ணாவல் கீழே கோயில் கொண்டிருக்கிற ஈசன் வந்து தன்னை கொடுத்து அடியார்களை எடுத்துக்கிறாராம். நம்ம ஏதாவது பொருள் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான பைசா கொடுக்கணும், பைசாவோ ஏதோ சம்திங் பார்ட்டர் சிஸ்டமா ஏதோ சம்திங் ஒரு இன் ரிட்டர்ன் ஏதோ ஒன்று கொடுத்து ஒரு பொருளை வாங்கிக்கிறோம் இல்லையா. அந்த ஈசனுடைய நீர்மை, அவரே நீர்த்திரள்நாதர், அவருடைய நீர்மை எப்படி இருக்கா அப்படின்னாக்கா அந்த ஜீவனை வந்து தன்பால் எடுத்துக்கிறதுக்காக முதல்ல தன்னை கொடுத்துருவார். அவர்கிட்ட போய் நான் அவனுக்கு அன்பன்பா அப்படின்னா அவர் வந்து நம்மளுக்கு அன்பன் ஆயிடுவாராம் ஃபர்ஸ்ட். அப்ப அது ஜீவனுக்கு வந்து அதாவது இது மென்டல் கொயர்ஷன் இல்லை, கம்பல்ஷன் இல்லை. அது பிகாஸ் ஹியர்ஸ் பூர்ணமா தன்னை கொடுத்ததுனால இந்த ஜீவனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா தன்னை கொடுக்க வேண்டிய ஒரு அன்புனால ஏற்படுற ஒரு கனெக்ஷன் நிர்பந்தம் வந்து அது ஜீவனும் தன்னை கொடுத்துடும். அப்படி இவர் வந்து ஒப்பிலி வள்ளல், தன்னையே வந்து கொடுத்து ஜீவனை தன்பால் எடுத்துக்கக்கூடிய இன்கம்பேரபிள் வள்ளன்மை உடையவர் ஊழி முதல்வனை. he is beyond time. இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிற இந்த தோற்றத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லாத்துக்கும் ஆதாரமா எக்காலத்து அது சிருஷ்டி இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, அதான் சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடியும்னா ஸ்கிரீன்ல வந்து சுவிட்ச் போட்டு படம் வரத்துக்கு முன்னாடி இருக்கிறதும் அதுதான், படமெல்லாம் தெரியிறப்பையும் வாஸ்தவத்துல இருக்கிறது அதுதான், அந்த மாதிரி இருக்கிறவர். அப்புறம் எல்லாம் அழிஞ்சு போச்சு, திருப்பி படமெல்லாம் பார்த்து முடிச்சு சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் அதுதான் இருக்க போகுது. அப்படி இருக்கிறவர் ஊழி முதல்வன், எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய தன்மையை உடையவர். எப்படி சாயினும் ஏத்துமின், நம்ம வந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட இருக்கிற ஐடென்டிஃபிகேஷன் வந்து எப்படிப்பட்ட ஐடென்டிஃபிகேஷனா இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டாக் என்னவோ அதை எக்ஸாஸ்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ஆளுங்கிறதோட ஆதாரத்துல அந்த பொருள் தான் இருக்கு.
இந்த ஆளுங்கிற கூடைய காலி பண்ணிட்டோம்னா, இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், இப்படி இருக்கிறவன் அப்படி இருக்கிறவன், இந்த நல்லவன் கெட்டவன், என்ன டெக்னாலஜிலாம் இருக்கோ கூடையில அது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாக்க வந்து ஆதாரத்துல இருக்கிற பொருள் வந்து தெரிஞ்சிட போறது. ஸோ என்ன இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் எந்த நிலையில இருக்குங்கிறது பாயிண்ட் இல்ல, சமர்ப்பணம் பண்றதுதான் பாயிண்ட். எப்பரிசாயினும் ஏத்தமின். அதாவது இப்ப நம்ம அடியார்களே பார்த்தா கண்ணப்பர் அது கிட்ட இருக்கிற நாட்டமும் அன்புதான் முக்கியம். கண்ணப்பர் வந்து அந்த அன்புதான் இருந்தது. அவருக்கு என்ன பண்ணினா அவருக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னப்ப அவர் ஃப்ரெண்ட் ஏதோ சொன்னார். நான் காத்தாலே யாரோ ஒருத்தர் வந்து பூஜை பண்ணுவார் பார்த்திருக்கேன், ஜலத்தை விடுவார், பூவை போடுவார், ஏதோ நைவேத்தியம் பண்ணுவார். ஓ அதுதான் அவருக்கு பிடிக்குமா அப்படின்னா அதையே பண்ணிவிடுவோம். அன்புதான் அங்க பாயிண்ட். அவருக்கு என்ன பிடிக்கும் அது அவர் எப்படி தன்னோட அவருக்கு ஒன்றும் சிவகோச்சரியார் மாதிரி ஆகம சாஸ்திரம் மடிய ஆச்சாரம்லாம் ஒன்றும் தெரியாது. வேடுவர் குலத்துல பிறந்தவர் இல்லையா. இதுதான் அவர்கிட்ட இருக்கிற அன்புனால அவருக்கு பிடிச்சத பண்ணணும்ங்கிறது தான் பாயிண்ட். அத லட்சியமா வச்சுட்டு அவர் அதை எப்படி பண்ணணுமோ அவர் வழியில பண்ணிட்டார். அந்த மாதிரி அந்த பொருள் கிட்ட வந்து நம்ம வந்து எந்த சிச்சுவேஷன்ல பிறந்து எந்த மாதிரி வளர்ந்துருக்கோமோ அந்த நிலையில நம்மளுக்கு இருக்கக்கூடியதை சிரேஷ்டமானதை வந்து அவருக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அதுகிட்ட இருக்கிற அன்புனால இருக்கிற கனெக்ஷன்னால, அதுகிட்ட இருக்கிற நாட்டம்னால. அதுதான் வந்து எப்பரிசு ஆயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாம். அவர் வந்து பாவத்தை தானே பாக்குறார். அதனால்தான் வந்து சிவகோச்சரியாருக்கும் ஈச காலத்திய பொறுத்த உண்மையான அன்புதான். அவர் வந்து அவர் வளர்ந்த விதம் வேற, பிறந்த சூழல் வேற. அதனால அவருக்கு இந்த மாம்சத்தெல்லாம் ஈசன் மேல வச்சு நைவேத்தியம் பண்ணினதெல்லாம் பார்த்தா பயங்கர அனாச்சாரமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஈசன்ட்டியே தான் பிரார்த்தனை பண்ணிக்கிறார், நீங்க வந்து இப்படி எல்லாம் அனாச்சாரம் பண்றாலே நீ அவளெல்லாம் தட்டி கேட்க வேண்டாமா அப்படின்னப்ப வந்து ஈசன் அவருக்கும் கிளாரிட்டி கொடுக்கணும், கண்ணப்பரோட அன்புக்கும் ஏத்துக்கணும். அதனால ஈசன் வந்து அவரோட சொப்பனத்துல போய் சொல்றார், நீ நாளைக்கு வந்து அவன் பண்ற பூஜையை பாரு, அவனோட அன்பை வந்து கொஸ்டின் பண்றவா, அவனை இகழறவா வந்து என்னோட கோபத்துக்கு வந்து ஆளாவா அப்படி சொல்றார் சிவகோச்சரியார்ட்ட. அவரோட பூஜை வெறும் ஜலத்தை வாயிலேருந்து துப்புறதோ மாம்சத்தை நைவேத்தியம் பண்றதோ அவருடைய பூஜை இல்லை. அவரோட அன்போட ஆழம் வந்து எங்க இருக்கு அப்படின்னாக்கா, அந்த ஈஸ்வரனோட கண்ல இருந்து ரத்தம் வருது அப்படின்னா தன்னோட கண்ணை புடுங்கி வைக்கிற அளவுக்கு அவருக்கு இருந்தது. அன்புனால வந்து ஜலம் வந்து மாம்சத்தை நைவேத்தியம் பண்றாருங்கிறது, கண்ணுல ரத்தம் வந்துன்னா அதை புடுங்கி வைக்கிறாரு. அதுதான் காமிச்சு கொடுக்கிறாரு சிவகோச்சரியாருக்கு. ஆனா சிவகோச்சரியாரு ஒன்னும் ஈசன் நீ அவனை மாதிரி பூஜை பண்ணணும்லாம் சொல்லலை. அந்தந்த ஜீவன் வந்து அதாவது பிறந்து வளர்ந்த தன்னுடைய அந்த பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருள்கிட்ட இருக்கிற நாட்டமும் அன்பும் தான் முக்கியம். அந்தந்த வழியில அந்தந்த ஜீவன் வந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய வழியில எப்படி தன்கிட்ட ரிலேட் ஆகிறதோ அந்த மார்க்கத்திலேயே அவருக்கு வந்து அருள் பண்ண முடியும். அது அவருக்கு தான் பண்ண முடியும். ஏன்னா அவருக்குன்னு ஒரு தன்மையும் கிடையாது, ஐடென்டிஃபிகேஷனே கிடையாது, பிடிச்சது பிடிக்காதது கிடையாது. அதனாலே வந்து தன்கிட்ட கனெக்ட் ஆகிறவா வந்து சின்சியரா இருந்தது, அந்த அன்பு வந்து அந்த நாட்டம் வந்து சின்சியரா இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த கனெக்ஷன் மூலமா அவளுக்கு வந்து அருள் போயிடும். எப்பரிசு ஆயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. அந்த உண்மையான நாட்டமும் சமர்ப்பணமும் தான் முக்கியம். அந்த அந்த த்ரெட்டு, அந்த லிங்க், அந்த கனெக்ஷன்ல வந்து ஈசனுடைய அருள்ங்கிறது வந்து அந்த ஜீவனுக்கு சித்திக்கிறது. அடுத்த பாடல் 87. நானும் நின்று ஏத்துவன் நாள்தோறும் நந்தியை தானும் நின்றான் தழல் தான் ஒக்கும் மேனியன் வானில் நின்று ஆர் மதி போல் உடல் உள் உவந்து ஊனில் நின்று ஆங்கே உயிர்க்கின்றவாறே. என்ன வகையானே.
திருப்பி அதேதான் நம்ம திருமூலர் பெருமானுக்கு தான் அவரோட அனுபவத்துல தான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்ல முடியும். நானும் நின்று ஏத்துவன் நாள்தோறும் நந்தியை. எகைன் நாள்தோறும் அப்படிங்கிறது வந்து பியாண்ட் டைம், கான்ஸ்டன்டா அன்புனால அந்த கான்ஸ்டன்ட் கனெக்ஷன், அந்த லட்சியம் அதுதான் அப்படிங்கிற பூர்ணமான எஸ்டாப்ளிஷ்டு லிங்க் ஆதாரமா வச்சுட்டு நான் வந்து அவரை ஏத்துறேன். அதே அந்த அந்த லிங்க்குக்கு வந்து டே டைம் நைட் டைம் எல்லாம் கிடையாது, ஆஃபீஸ் டைம் மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த லிங்க் வந்து அதுகிட்ட அன்புனால அதுகிட்ட இருக்கிற நாட்டத்துக்கு வந்து தட் இஸ் ஆல்சோ பியாண்ட் எவ்ரி திங். அதனால வந்து ஏத்துவன் நாள்தோறும் நந்தியை, நந்தி அப்படிங்கிற ஈசனை ரெஃபர் பண்ற நாமமாவும் தன்னை ஆளுகைக்கு உரிய பொருளாவும் பார்த்து நானும் நின்று ஏத்துவன் நாள்தோறும் நந்தியை தானும் நின்றான் தழல் தான் ஒக்கும் மேனியன். தழல்ங்கிறது அக்னி. ஆக்சுவலி அக்னிங்கிறது இப்ப ஈசனோட 3 கண்கள்லயே அக்னிங்கிற நேத்திரம் வந்து ஞானத்தை குறிக்கிறது. ஈசன் வந்து ஞானமே வடிவமான அந்த பொருள், அறிவே ஸ்வரூபமான பொருள். அவர் எப்படி இப்ப அக்னி வந்து சன்செட் ஆயிடுத்து, ஏதோ புஸ்தகம் படிக்கணும், நமக்கு வந்து கண்ணு தெரியல அப்படின்னு சொன்னா விளக்க ஏற்றி வச்சுட்டு அந்த ஃப்ளேமோட சப்போர்ட்ல நம்ம அந்த புக்கை படிக்கிறோம் அப்படின்னா இந்த அக்னி எப்படி வேலை செய்யறது? அக்னியோட ஒளி வந்து அந்த கண்ணுக்கு போய் கண்ணு மூலமா வந்து அந்த அக்ஷரங்களை பார்த்து படிக்கிறது. அந்த மாதிரி இவர் வந்து அறிவு ஸ்வரூபமா இருக்கிறவர் வந்து அந்த ஜீவனுக்குள்ள தூண்டி விட்டு, அது லோகத்துல அந்த ஜீவன் வந்து எப்படி இயங்க அவரோட தூண்டுதல்னாலதான் வந்து அந்த ஜீவனுக்கு லோகத்துல இயங்கவே முடியாது. அப்படி ஞானஸ்வரூபியா அறிவு மயமா இருந்து அந்த ஜீவனோட அறிவுக்கு ஆதாரமா அதை தூண்டுகோலா இருந்து அப்படி இருக்கிற ஒருவன் தழல் தான் ஒக்கும் மேனியன், அறிவே வடிவமானவன். அவர் வந்து வானில் நின்று ஆர் மதிபோல் உடலுள் உவந்து, அது அகண்டமா இருக்கிற ஜோதி, அது டைம் அண்ட் ஸ்பேஸ கடந்து இருக்கக்கூடிய அறிவு ஞான வெளி சித்தம்பலமா இருக்கக்கூடியது. அதுகிட்ட கனெக்டட் ஆகிறவாளுக்கு இங்க வந்து சந்திரனை போட்டார். சந்திரன் வந்து குளிர்மையான வெளிச்சம், அது சூரியனும் வெளிச்சம் தான், ஆனா அது ஒரு உக்ரம் இருக்கு இல்லையா அதுல. சந்திரன் வந்து அதுவும் சந்திரன் தான் வந்து நம்மளுக்கு மனசோட கம்பேர் பண்ணக்கூடிய பொருளா சந்திரனை தான் சொல்றது. ஹிருதயம் ஞானம், அதுக்குதான் வந்து ஞானம் சூரியன், ஞான சூரியன் சொல்றது. இந்த ஜீவனுடைய மனசு சித்தம் அதை வந்து லைட் பண்ணக்கூடிய எலிமெண்ட் மாதிரி அந்த ஜீவனுடைய ஹிருதய தாமரையில சந்திரன் மாதிரி குளிர்மையான ஒளிர் வீசக்கூடிய அந்த அறிவு பொருள், அது அதோட ரியல் தன்மை வந்து தழல் ஒக்கும் மேனியன், ஒளி வடிவமா அகண்டமா இருக்கக்கூடிய தன்மை, ஞானமே வடிவமா இருக்கக்கூடியது. அதுவேதான் வந்து சந்திரன் மாதிரி குளிர்மையா உடலுள் உவந்து ஊனில் நின்று அங்கே இந்த ஜீவனுடைய ஹிருதயத்துல இருந்துட்டு தன்னுடைய, எப்படி சந்திரன் வந்து ஒரு இடத்துல கிழக்க உதிச்சுது அப்படின்னு சொன்னாலும் தன்னோட லைட்டை வந்து அப்படி ஆகாசம் முழுக்க பரப்பி தன்னுடைய குளிர்மையும் வெளிச்சத்தையும் வந்து வீசுறதோ, அந்த மாதிரி இந்த ஞான வடிவமான பொருள் வந்து இந்த ஜீவனோட ஹிருதய தாமரையில வந்து அது உண்டாகல, ஹிருதய தாமரையில இட் இஸ் ஃபெல்ட். அப்படி அதனுடைய இருப்ப மூலமா வந்து ஹிருதயத்துல உணர முடியறதே அந்த பொருள் வந்து தன்னுடைய அறிவு கிரணங்கள், ஒளி கிரணங்களை தான் வந்து அந்த ஜீவனோட சகல இயக்கங்களுக்கும் காரணமா. கண்ணு காது மூக்கு, நம்ம இதுல தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துல வந்து வரும் இல்லையா, குடத்துக்குள்ள வச்ச தீபம் வந்து அதுல இருக்கிற 5 ஓட்டை வழியா அந்த லைட் வெளியில வந்து எல்லா விதமான செயல்பாடுகளையும் நடத்துறது அப்படிங்கிற மாதிரியே தான் இங்க வந்து
குளிர்மையான சந்திரன் வந்து எப்படி தன்னோட கிரணங்களை வந்து ஆகாசத்துல எல்லா இடத்துலயும் பரப்புமோ, ஒளியும் குளிர்மையும், அந்த மாதிரி ஹிருதய தாமரையில வந்து அந்த ஞான அருள் வடிவமான அந்த ஒளி வந்து ஜீவனுக்குள்ள இருக்கிற மாதிரி அதோட ஹிருதயத்துல வந்து குடிகொண்டு அதோட எனர்ஜி, அதோட கெப்பாசிட்டி, அதோட அறிவுங்கிற அந்த தன்மை தான் வந்து அந்த ஜீவனோட ஆல் பார்ட்ஸுக்கு அப்படி ஸ்ப்ரெட் ஆகுது. சந்திரனோட ஒளி ஆகாசத்துல ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அதனுடைய அறிவு உடல் உள் உவந்து ஊனில் நின்று ஆங்கே உயிர்க்கின்றவாறே. இந்த ஜீவனுக்கு வந்து இந்த உடல் வந்து ஆக்சுவலி ஜடமான பொருள், ஐம்பூதங்களால ஆன பொருள். அந்த ஐம்பூதங்களால ஆன பொருளுக்கு உயிர் அம்சமா இருக்கிறது அந்த எனர்ஜி தான், அந்த ஞான ஒளி தான். அந்த உயிர் இருக்குங்கிறது வந்து எப்படி தெரியறது அப்படின்னு சொன்னா, லைஃப் எலிமெண்ட் நம்மளுக்கு சாதாரணமா வந்து பிராணனை தான் வச்சுட்டு இருக்கோம். மூச்சு நான் யாருல வந்து இவர் அவர் பேர் சிவபிரகாச பிள்ளை கேள்வி கேட்கிறப்ப வந்து அண்ணாமலையான் சொல்லுவார், மனசும் இந்த மூச்சும் வந்து ஒரே சோர்ஸ்ல இருந்து கிளம்பக்கூடிய 2 சக்திகள். நம்ம உபதேச உந்தியாலையும் உளவாம் கிளை 2 உந்தி பெற. இந்த மனசுங்கிறதும் மூச்சு காத்துங்கிறதும் வந்து ஒரே சோர்ஸ்ல இருந்து கிளம்பக்கூடிய 2 சக்திகள். அல்ல ஒண்ணு வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆச்சு, கண்ட்ரோல் ஆச்சு, டிசிப்ளின் ஆச்சுன்னு சொன்னா அடுத்ததும் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அதுலயும் அந்த ரியாக்ஷன் பார்க்கலாம். அதனாலதான் வந்து மனசு ரொம்ப அலையாருது அப்படிங்கறச்ச வந்து மூச்சு பிராணவாயுவை வந்து கொஞ்சம் டிசிப்ளின் பண்ணினாக்கா மனசு ரொம்ப அலையாதைக்கு கொஞ்சம் அடங்கும். அதே மாதிரி மூச்சு அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா மனசு வந்து என்ன மாத்தி சொல்றேன்னா, மனசு அடங்கிருதுன்னா மூச்சும் வந்து அப்படி ஓடாது. அப்ப வந்து அவர் கேட்பார், இப்ப ராத்திரி தூங்கறதே மனசு இல்லையே, மனசு அடங்கி போயிடுறது மூலத்துல, ஆனா வந்து மூச்சு மட்டும் ஓடின்னு இருக்கே அப்படின்னா அது வந்து ஈசன் வந்து தன்னோட அது ஒரு ஸ்பெஷல் அம்சமா வச்சிருக்க. ஏன்னா வந்து தூங்குறவன் வந்து செத்து போயிட்டானோ அப்படின்னு சுத்து வட்டாரம் இருக்கிறவளுக்கு தெரியலன்னு என்ன பண்றது, அதனால மூச்சு ஓடட்டம்னு வச்சிருக்காரு பகவான், அப்படி ஏற்பாடு பண்ணி அப்படிம்பார் நான்யார்ல. வந்து அந்த உயிர் தன்மை, அந்த ஐம்பூதங்களால ஆன இந்த ஜட சரீரத்துக்கு வந்து உயிர் தன்மையை கொடுத்துண்டு அதோட ஹிருதய தாமரையில குளிர் வீசும் சந்திரன் மாதிரி இருக்கிறது அந்த அறிவு ஒளியான அந்த ஞானஸ்வரூபியா இருக்கிற அந்த பொருள் தான். அந்த அதுதான் அது வந்து இருப்ப உணர்றதுக்கு. அப்புறம் இந்த இயக்கம்ங்கிற அம்சத்துக்கு வந்து பிராணன். உயிர் இஸ் டெடியூஸ்ட் பை பிராணன், அதாவது நம்ம மூச்சு காத்து. ஆனா இந்த இயக்கம் இருக்கு இல்லையா, பிராணசக்தி தானே எல்லாம், லோகமே வந்து பிராணன் தான் ஆக்சுவலி. அந்த இயக்கங்கள் எல்லா விதமான செயல்பாடுகளும், நல்லது கெட்டது, இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஆதாரமாவும் அந்த ஹிருதயத்துல சந்திரனை மாதிரி ஒளி வீசக்கூடிய அந்த ஞான வடிவம் இருக்கே, அதனாலதான் அந்த எல்லா செயல்பாடுகளும் இருக்கு. உயிரம்சமா இருக்கிறது எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு. செயல்பாடுகளா இருக்கிறது அந்த பிராணனுடைய சலனம். அந்த ஜீவனுக்கு அந்த 2 அம்சமும் கொடுக்கறது வந்து இங்க அக்னி மாதிரி தழல் தான் ஒக்கும் மேனியன், ஞான வடிவமா இருக்கக்கூடிய அந்த ஞான பொருள் தான் வந்து அப்படி 2 அம்சத்தையும் அந்த ஜீவனுக்கு கொடுத்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து தன்னையே தரிசனம் பண்ணிக்கிறதுக்கு இருக்கிற பாடல்கள். அல்ல, அதாவது தன்னிலேயே அந்த பொருளை தரிசனம் பண்றதுக்கு இருக்கிற பாடல்கள். தன்னுடைய ரியல் தன்மை என்னது, களிமண்ல தண்ணிய ஊத்தி குழைச்சா மாதிரி இது ஏக்கமா எடுத்துன்னு பகவத்கீதையில 13வது சாப்டர்ல வந்து சொல்லுவார் ஒல்லியோ, நீ யார ஒரு ஆளுன்னு நினைச்சுட்டு இருக்கியோ அதுல வாஸ்தவமா 2 அம்சம் இருக்கு. ஜடமான ஒரு சரீரமும் உயிருங்கிற அந்த சித்த அம்சமும் இருக்கு. அது 2ம் வேற வேற. அது 2ம் வந்து குழம்பி போய் ஏக்கமா ஆகவே முடியாது. அது இயக்கிறதுக்கு காரணமா இருக்குன்னாலும் வந்து இட் இஸ்
தே கேன் நெவர் மிக்ஸ் அப். நம்ம சித்து ஜட கிரந்தின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த அகங்காரத்துக்கு எப்படி சித்தும் ஜடமும் எப்படி ஒன்னாக முடியும்? ஒன்னா ஆக முடியாது. ஒன்னா இருக்கிற மாதிரி காணறது, அதனாலதான் அது பிரமை. அதனாலதான் அகங்காரம் வந்து வாஸ்தவத்துல இல்லாதது, பிரமை. அது என்ன சொல்லுவா, அண்ணாமலையாரோட வார்த்தை தான், கோஸ்ட் அதோ சொல்லுவார். இல்ல இல்ல வர்றது இல்லை இப்போ. அது அந்த மாதிரிதான் சொல்லுவார். அது என்னது அகங்கார பேயா ஏதோ அந்த மாதிரிதான் சொல்லுவார். அது இல்லாதது, ஆனா வாஸ்தவத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபேண்டம் அப்பியரன்ஸ். ஐயோ எங்கேயோ போயிடுத்து, என்ன பார்த்தோம்? ஓகே. அந்த ஜட சரீரத்துல வந்து அதான் அது பார்க்க நம்ம, அதாவது நம்ம ஒரு ஆளுன்னு நினைச்சுட்டு இருக்கிறதுலயே அதை பிரிச்சு பார்த்து அந்த பொருளை வந்து இந்த நான்னு சொல்லக்கூடியதுலயே அதனுடைய தன்மையை வந்து தரிசனம் பண்ற மாதிரி இருக்கிற பாடல்கள் இதெல்லாம். அகண்டமா எந்தவித டெஃபினேஷன்ஸ்க்கும் உட்படாம அறிவே மாத்திரமா ஞான ஒளியா இருக்கக்கூடிய அந்த தழல் ஜோதி தான் வந்து இந்த ஜீவனோட ஹிருதய தாமரையில குளிர்ந்த சந்திரன் மாதிரி அதனுடைய இருப்புக்கு காரணமா ஹிருதயத்துல எழுந்தருளி இருந்து அதனுடைய செயல்பாடுகள்னாலதான் வந்து, அதனுடைய வைபவத்தினாலதான் வந்து இந்த ஜீவனுடைய செயல்பாடுகள், பிராணசக்தி எல்லாமே இருக்கு. அதோட உயிரம்சம், அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த ஞான ஒளி வடிவத்தோட அம்சத்தினாலதான் வந்து இது எல்லாமே இருக்கு. அடுத்த பாடல் 38வது பாடல். பிதற்று ஒழியேன் பெரியான் அரியானை, பிதற்று ஒழியேன் பிறவா உருவானை, பிதற்று ஒழியேன் எங்கள் பேர் நந்தி தன்னை, பிதற்று ஒழியேன் பெருமை தவன். ஓகே, பெருமை தவன் நானே. இந்த பாடல்கள் எல்லாமே வந்து அந்த பொருளோட அப்படியே இது ரொம்ப சூக்ஷ்மமான லெவல்ல அதுகிட்ட கனெக்ட் ஆகிற பாடல்கள். பிதற்று ஒழியேன் பெரியான் அரியானை. பிதற்றுதல்ங்கிறது ஆக்சுவலி நம்ம கலோக்கியலா பேத்துறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. பேத்துறதுன்னா ஒரு கனெக்ஷனே இல்லாம ஏதோ பேசுறது, என்னென்னலாம் அப்படி மைண்ட்ல வருதோ, ஒரு கோஹரன்ஸ் இல்லாம வந்து வரதெல்லாம் அப்படியே சும்மா சொல்லிகிட்டே இருந்தாக்க அதுதான் வந்து பேத்துறதுங்கிறது. இவர் சொல்றார், நான் அப்படி அந்த பொருள்கிட்ட வந்து கனெக்டட் ஆகி அதுகிட்ட இருக்கிற அன்புனால வந்து சதா அது மேலேயே அந்த ஃபோக்கஸ் இருக்கிறதுனால அதை பத்தி என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் அப்படி சொல்றது. அதுல ஒன்றும் கோஹரண்டா சொல்லணும், இப்படி சொல்லணும், அர்த்தவத்தா சொல்லணும் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லாம அதுகிட்ட இருக்கிற கனெக்ஷனும் அந்த அன்பும் தான் முக்கியங்கிறதுனால அதை பத்தி நான் வந்து எட்டர்னலா நான் பேத்தின்ண்டே இருக்கேன் அதை பத்தி அப்படிங்கிறார். பெரியான் அரியானை, அந்த பொருள் வந்து ரொம்ப பெரிய பொருள். பெரிய பொருள்னா சைஸ்ல பெருசுன்னு, எல்லா தன்மைகள்லயும் பெருசு. இதுல பார்த்தோமா, எதுல பார்த்தோம் ஞாபகம் இல்லை, எதுலயோ பார்த்தோம். அதாவது இந்த இது ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரிஸ் அஸ் டோல்ட் பை ரமண மகர்ஷியில அந்த மகத்துவம், பெரிய தன்மை அப்படிங்கறது வந்து சொல்லுவார். என்ன ஃபீச்சர் இருந்தா, இப்ப போன பாடல்ல சொன்ன மாதிரி அந்த அறிவு மயமான இருக்கிற அந்த ஒரு பொருளோட அம்சம் தான் அந்த லோகம் ஃபுல்லாவே. சோ இந்த ஆனா வந்து இந்த எப்படி ஹிருதயத்துல வந்து சந்திரன் மாதிரி வந்து அதோட அம்சம் இருக்குன்னு சொன்னதுனால இந்த இந்த இண்டிவிஜுவலுக்குள்ள அது லைட்டிங் எலிமெண்டா இருக்கிற அந்த பொருளோட கெப்பாசிட்டி வந்து ரெஸ்ட்ரிக்டட். இந்த உடல், இந்த உருவம், இந்த இது இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற அசம்ஷனை ஏத்துண்டு அது ஒரு லிமிட்டேஷனோட இருக்கு. அதனால அதோட கெப்பாசிட்டிஸ்க்கு வந்து எவ்வளவுதான் ஒரு ஆள் ஹைப்பர் ஸ்கில்டா இருந்தாலும் அந்த ஸ்கில்லுக்கு வந்து எண்ட் பாயிண்டா அதை கடந்து இருக்கக்கூடிய மார்க்கிங் த பவுண்டரி ஃபார் எனி ஸ்கில் இன் த வேர்ல்ட் இஸ் தட் திங். யாருக்காவது ஒரு காலத்துல வந்து நான் தான் பெருசா என்னது சொல்றதுன்னு தெரியல, நான்
நான் தான் ரொம்ப நன்னா சமைக்கிறேன்னு தோணுறது, இல்ல நான் தான் ரொம்ப அழகா இருக்கேன்னு தோணுறது, நான் தான் ரொம்ப ரொம்ப நாளா உசுரோட இருக்கேன், ரொம்ப வயசானவன் தோணுறது. அதான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரிஸ் அஸ் டோல்ட் பை ரமண மஹர்ஷில அதுதான் சொல்லுவார். பிரம்மாவுக்கு வந்து நான் தான் ரொம்ப நாளா உசுரோட இருக்கேன், எல்லா ஜீவன்களையும் படைச்சதே நான் தான், அதனால நான் தான் ஓல்டஸ்ட் அப்படின்னு ஏதோ ஒரு பிரமையை வந்து கொடுத்தான். அப்புறம் அப்படியே வரிசையா ஒருத்தர்கிட்டயா போய் தன்னை விட பயங்கரமா ரொம்ப வயசானவாள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு வந்து ஐயோ நம்ம நினைச்சிட்டது தப்பு அப்படின்னு தோணி போயிடுத்து. அந்த மாதிரி தான் லோகத்துல ஒவ்வொரு ஜீவன் அது அது சொல்லிட்டு அந்த கதையோட கன்க்ளூஷனா சொல்லுவார் அண்ணாமலையான். எந்த ஜீவனுக்கு வந்து நான் ரொம்ப பெருசு, நான் இந்த ஆங்கிள் ஐ எம் கிரேட் அப்படின்னு யாருக்கு தோணினாலும் சரி, அவளுக்கு வந்து லைஃப்ல அந்த ஸ்கில் செட்லயே அவளை கடந்து இருக்கக்கூடிய ஒரு அதுதான் பகவத் அம்சம். அந்த பகவத் அம்சத்தை மீட் பண்ண வேண்டி வரும். மீட் பண்ணும்போது அதுக்கு அடங்கிடுவா, அடங்கிதான் ஆணும். ஏன்னா இந்த தன்னோட நான் தான் ரொம்ப பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த சக்தியை விட அது பெருசா இருந்து அவளுக்கு வந்து இட் ப்ரூவ்ஸ் இட்ஸ் சுப்ரீமசி. அவாவா ஆங்கிள் அவளை கடந்து இருந்து அதோட சுப்ரீமசியை வந்து ப்ரூவ் பண்றதுனால அதுதான் பெரியவன். எல்லாத்துலயும் என்ன ஃபீச்சர் எடுத்துட்டாலும் எல்லாத்துலயும் மகத்துவம் மேக்சிமம் சூப்பர்லேட்டிவ் டிகிரியை வந்து கடந்து, ஆக்சுவலா சூப்பர்லேட்டிவ் டிகிரி எல்லாம் கிடையாது, இருக்கிறதே ஒரே பொருள் தான். அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து கம்பேரிசன் லெவல்ல அதோட கம்பேர் பண்ற மாதிரி வந்ததுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பியாண்ட் தட். அப்படி இருக்கக்கூடிய பெருமை வாய்ந்த பொருள், மகத்துவம் வாய்ந்த பொருள், எல்லாத்தையும் விட மகத்தான பொருள் எல்லா ஆங்கிள்லயும். அரியான் சோ ரேர். ரேர்னா அதுக்கு அந்நியமா அதுக்கு ஈக்குவலண்டா ஒண்ணுமே கிடையாது. நத்திங் கேன் எவர் பி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரேரஸ்ட், தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் எனி. அதுக்கு கிட்ட கூட அதோட சாமர்த்தியத்துக்கு எதுவும் அன்ற மாதிரி ஒரு பொருளுமே கிடையாது. ஏன்னா இருக்கிறதே ஒரே பொருள் தான். அதனால வந்து அரியான், ஒன் அண்ட் ஒன்லி ஒன். பிதற்று ஒழியேன் பிறவா உருவானை. ஈசனுக்கு வந்து உருவம் இருக்கா உருவம் இல்லையா அப்படின்னு சொன்னா எல்லாருமே சொல்லியிருக்கா. அதுக்கு உருவம் இருக்கிறதும் அதுதான், உருவம் இல்லாததும் அதுதான். நம்ம பார்ப்போமே கந்தர் அனுபூதி இல்ல, முருகன் தனிவேல் முனி நம் குருவென்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ, உருவன்று அருவன்று உளதன்று இலதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே. அதனுடைய தன்மை வந்து உருவன்று அருவன்று, உருவம் இருக்கிறதும் இல்லை உருவம் இல்லாததும் இல்லை, உருவ அருவன்று உளதன்று இலதன்று. சத்துங்கிற அம்சம் இருப்பு, இருக்கிற பொருளோ இப்படி இருக்கிற பொருளோ அப்படி இருக்கிற பொருளோ அப்படி இல்லாத பொருளோ அதுவும் எதுவுமே எந்தவித டெஃபினேஷன்ஸ்க்கும் அதை ஆட்படுத்த முடியாது. இருளன்று ஒளி அன்று, இருட்டு வெளிச்சம், அது அஜ்ஞானம் ஞானம் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். எல்லாத்தையும் கடந்து எந்தவித டெஃபினேஷனுக்கும் வந்து ஆட்படாத அந்த பொருளை வந்து அதனுடைய அருள்னால தெரிஞ்சுக்கலன்னா வேற எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதான் அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ. அதோடைய கிருப்பை இல்லைன்னாக்கா அதனுடைய தன்மை என்னங்கிறத வந்து தெரிஞ்சுட முடியுமா என்ன? அருள்னால மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அதான் உருவாய் அருவாய் உளதாய். அது ஓகே, நீ வந்து குருவா வந்து அனுகிரகம் பண்ணணும். நீ வந்து எல்லாத்தையும் கடந்த பொருள் ஒன்று. அந்த முதல் பாடல் தான் அப்படி இருக்கக்கூடிய அதனுடைய தன்மையை வந்து அதனுடைய அருள்னால வந்து அவரே அனுகிரகம் பண்ணினாதான் உண்டு. பிறவா உருவான். அப்ப அவருக்கு வந்து உருவம் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க உருவம் இருக்கு, உருவம் இல்லை, இல்லை அரு உருவம்னு வேற என்னமோ ஒன்று இருக்கு. சரி, என்னவோ இருக்கு. அது என்ன பிறவா உருவான்? உருவத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த உருவம் வந்து ஏதோ ஒரு காலத்துல தோன்றினதா தானே இருக்கணும். அப்படின்னா ஆக்சுவலா பிறப்புக்கு காரணமா இருக்கிற வினை இல்லாம அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஃபார்ம்ல வேணா வெளிப்படக்கூடிய பொருள். நம்ம சாதாரணமா ஜீவன்களுக்கு சொல்றது வந்து இந்த புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகிலாம் வந்து அந்த ஜீவனோட வாசனைக்கு தகுந்த மாதிரி. ஏதோ சில பேர் சொல்லுவா இல்லையா, வந்து ஐயோ அந்த இப்படி இருந்து வாழ்ந்து போரும் போரும்னு அடுத்த ஜென்மா வந்து
ஏதோ ஒன்னா பிறக்கணும் அப்படின்லாம் ஏதோ அவளோட பாவத்துக்கு தகுந்த மாதிரி சங்கல்பம் பண்றாளோனும். அந்த மாதிரி வினைக்கு ஈடா ஏற்படுற உருவம்ங்கிறது அது ஒண்ணு. வாசனைகளுக்கும் அதோட பாவங்கள் எல்லாம் வந்து எக்ஸாஸ்ட் பண்றதுக்கு, அதோடைய சங்கல்பங்கள் எல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்றதுக்குன்னு ஒரு ரூபம் எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு பாயிண்ட். ஈசன் வந்து உருவம் தரிச்சுக்கிறதுங்கிறது வந்து அந்தந்த சிச்சுவேஷன்ல அந்த என்ன வேலை நடக்கிறதுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. திருவிளையாடல் புராணத்துல பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் ஈசன் வந்து அந்த சிச்சுவேஷன்ல என்ன வேலை நடக்கிறதுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துன்னு வந்து விடுவார். அதான் பிறவா உருவான். அதாவது வினைக்கு ஈடா இல்லாம அவரோட உருவம்ங்கிறது வந்து வினைக்கு உட்பட்டது இல்லை, உருவம் அற்றவர் தான். ஆனா வந்து சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த உருவத்துல வேணா பிரகடனப்படக்கூடியவர். பிறவா உருவானை பிதற்று ஒழியேன் எங்கள் பேர் நந்தி தன்னை. திருப்பி அவருக்கு வந்து இந்த ஈசன் கிட்ட இருக்கிற கனெக்ஷனே அந்த நாமா தான், நந்தி, பேர் நந்தி. ரொம்ப பெருமை வாய்ந்தவர். நந்திங்கிறது ஆனந்த கணமா அருள் வடிவமா தன்னை ஆளுகைக்கு உரிய ஈசன் அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸு. எங்கள் பேர் நந்தி தன்னை, அவர்கிட்ட இருக்கிற கனெக்ஷன் எங்கள் பேர் நந்தி தன்னை. அதாவது அந்தந்த ஜீவனுக்கு அந்த பொருள் கிட்ட இருக்கிற கனெக்ஷன். எங்கள் பேர் நந்தி தன்னை பிதற்று ஒழியேன் பெருமை தவன் நானே. அதுவும் அது முன்னாடி ஆக்சுவலா வந்து பெரியான் அரியான் பிறவா உருவான் பெருமை தவன் பேர் நந்தி அவனை நான் மறவேன் பிதற்று ஒழியேனே. பெருமை தவன் அது வந்து ஈசன் வந்து அவர் தான் பெரிய தபஸ்வி. நம்ம சுந்தர பெருமானோட பதிகம் பார்த்தோம் இல்லையா, கொடுமுடி ஸ்தலத்துல வந்து நல் தவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே. பெரிய தபஸ்வி. பெரிய தபஸுங்கிறதே வந்து ஒரு ஜீவன் வந்து தன்னோட மூலத்தை நாடி செய்யக்கூடிய செய்கை. இப்ப ஈசனுக்கு வந்து மூலம் என்ன, அடையற ஆளுங்கிறது எங்க இருக்கு? அப்ப அவர் ஏன் தபஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னாக்க வந்து கிருபையினால தபஸ் பண்றாராம். ஜீவன்கள் கிட்ட இருக்கிற அருள்னால, அது ஜீவன்களுக்கு அருள் பித்துனால ஜீவன்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், அருள் பண்ணி ஜீவன்கள்லாம் உத்தரணமாகணுங்கிற அந்த பாவத்தினால அவர் வந்து தபஸ் பண்றாரு. அவருக்கு தபஸ் பண்ணி அடையறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதனால அவருடைய தபஸ் வந்து பெருமை தபஸ், ரொம்ப வைபவமானது. அது இண்டிவிஜுவலுக்கு ஏதோ ஆகணுங்கிற அந்த மாதிரி லட்சியம் இருக்கிற தபஸ் இல்லை. அருள்னால வந்து அவர் பண்ணக்கூடிய பெருமை வாய்ந்த தபஸ, அப்படி தபஸுக்கு உரியவனா இருக்கக்கூடிய பேர் நந்தியை பிதற்றுவேன் நானே. அந்த அவருடைய வைபவங்கள், அந்த பொருளோட வைபவங்களை வந்து எட்டவனல்லா அவர்கிட்ட இருக்கிற அன்புனால வாக்குல அதை பத்தி என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் அப்படியே ரேண்டமா சொல்லிகிட்டே இருப்பேன். இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறதுனால வந்து நம்மளோட இன்டர்னல் கனெக்ஷன் அவர்கிட்ட இருக்கிறது வந்து வேற யாருக்கும் தெரியாது. அதனால இப்படிலாம் ஏதோ பேத்தரா அப்படின்னாக்க நம்ம மாணிக்க வாச்சிக பெருமான் சொல்லுவாரு, என்ன எவரும் அவ தத்தம் மனத்தன பேச. பாக்குறவாள் அவளுக்கு என்ன தோணுறதோ, however they can understand the state of this person, இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ சொல்லுவா. ஆனா அதுக்காக வந்து அவளோட ஒப்பீனியனுக்காக வந்து நான் என்னுடைய நிலைமையெல்லாம் மாத்திக்க முடியாது. பிதற்றுவேன்னா it is because I am so very connected to it and I am only connected to him. அதனால பாக்கி பேர் என்னதான் சொன்னாலும் சொல்லாம இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு எனக்கு கிடையாது. யாரோ சில பேர் அப்ரிஷியேட் பண்ணுவா, யாரோ சில பேர் வந்து பைத்தியம்னு சொல்லுவா, என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். அதுக்காக வந்து நம்மளோட போக்குல வந்து மாத்திக்கிறதுங்கிற வழியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் வந்து பேத்துறதுன்னு போட்டு விட்டாரு. வந்து அதுகிட்ட இருக்கிற அன்போட கனெக்ஷனோட அந்த வெளிப்பாடுனால வந்து எட்டர்னலா அந்த பொருளை வந்து அதனுடைய தன்மைகளை வந்து என்னென்ன வாக்குல வருதோ அதுகிட்ட கனெக்டடா இருக்கிறதுனால அந்த இதை அப்படியே சொல்லிகிட்டே போயிட்டே இருப்பேன்.
ஓகே. அதுதான் வந்து இந்த பாடல். அடுத்த பாடல் வந்து 39வது பாடல். வாழ்த்த வல்லார் மனத்து உள் உரு ஜோதியை தீர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை ஏத்தியும் எம்பெருமான் என்று இறைஞ்சியும் ஆத்தம் செய்து ஈசன் அருள் பெறலாமே. வாழ்த்த வல்லார் மனத்து உள் உரு ஜோதியை. ஈசனை வந்து ஸ்துதி பண்றதுங்கிறது நம்ம ஒரு 2 கிளாஸ் முன்னாடியோ ஏதோ பார்த்தோம் இல்லையா? ஆதிசங்கரர் வந்து அம்மையை வந்து சௌந்தரியலஹரியில ஸ்துதி பண்ணிட்டு கடைசியில முடிக்கும் போது, அம்மா இது உன்னோட வாக்கு, என்னோட வாக்கு, என்னோட சாமர்த்தியத்தினால நான் உன்னை ஸ்துதி பண்ணேன்னு சொல்லு. தவ ஜனனி வாச்சாம் ஸ்துதிரியம். எப்பயுமே அந்த பொருளோட தூண்டுதல்னாலதான் உண்மையான ஸ்துதிங்கிறது வந்து ஹிருதயத்திலேருந்து வர முடியும். இல்லைன்னா யாரும் அவளோட லிட்ரரி சாமர்த்தியத்தினாலெல்லாம் வந்து ஏதோ லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக் பவர்லலாம் ஒன்றும் ஸ்துதியெல்லாம் பண்ணிவிட முடியாது. எழுதினா அது ஏதோ ஒரு போயட்ரி லெவல்ல இருக்கும். ஸ்துதிங்கிறது வந்து இவரே முன்னாடி சொல்லியிருக்கார். அது பாடல் நம்பர் ஞாபகம் இல்லை. புகழறதுங்கிறது வந்து ஈசனை வந்து ஈசனை இல்லை, புகழறது அப்படிங்கிற அந்த அந்த செயல், ஸ்துதி பண்றது அப்படிங்கிறது வந்து லோகத்துல பார்த்தாருனாக்க இல்லாததை வந்து இருக்கிற மாதிரி சொல்லி ஸ்துதி பண்றதுங்கிறது நிறைய இருக்கும். இல்லைன்னா இருக்கிற ஃபீச்சர்ஸையே வந்து சொல்லி ஸ்துதி பண்றதுங்கிறதும் இருக்கும். ஆனா ஈசனுக்கு இது ரெண்டுமே வந்து பொருந்தாது. அவருக்கு வந்து இல்லாத ஃபீச்சர்ஸ்ங்கிறதும் இல்லை, அவருக்கு இருக்கிறத சொல்றதுக்கு நம்மள ஆளும் இல்லை. அவரோட தூண்டுதல்னால அவர் அந்த ஜீவனுக்கு வந்து எப்படி எந்த அளவுக்கு தன்னுடைய பெருமையை வந்து அறிய வச்சு வாக்குல சொல்ல வைக்கிறாரோ அந்த அந்த அதையும் அதான் வழங்கி கொடுக்கறது தான். அந்த பொருளுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணி அது எப்படி ஸ்துதிக்க வைக்கிறதோ, எப்படி ஸ்துதி நடக்கிறதோ, அதுக்கு வந்து நம்மளை இடைஞ்சல் இல்லாம அந்த வாக்கு வெளியில வருது அப்படிங்கிறது தான் உண்மையான ஸ்துதி. அப்படி இருக்கிற ஸ்துதினாலதான் வந்து சித்த சுத்தி வரும் அப்படிங்கிறது முன்னாடி ஏதோ கொஞ்சம் பாடல்கள் முன்னாடி சொன்னார் அவர். இவரே தான் சொல்லியிருக்கார். இல்லாட்டா அப்படி இருக்கிற ஸ்துதினாலதான் வந்து வாஸ்தவமா சித்த சுத்தி வரும். இல்லைன்னா மனசெல்லாம் போட்டு ஏதோ நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு பில்டப் பண்ணின ஸ்துதினால ரொம்ப ஒன்றும் பிரயோஜனம் பெருசா ஏற்படாது. அந்த சமர்ப்பணம்ங்கிற பாயிண்ட் தான் முக்கியம். அப்ப இங்க வாழ்த்த வல்லார் மனத்து உள் உரு ஜோதியை, அந்த ஈசனை வந்து ஸ்துதி பண்ண வல்லார் அப்படின்னா வல்லமை படைத்தவர்கள், சாமர்த்தியம் இருக்கிறவர்கள் அப்படின்னா சாமர்த்தியம் வந்து அவளோடது இல்லை. அந்த அந்த பொருளுக்கு வந்து சமர்ப்பணம் பண்றதான் வந்து சாமர்த்தியம்னு போட்டிருக்கு. அவருடைய குணங்கள், அவருடைய வைபவங்கள்ங்கிறதுக்கு வந்து எண்டே கிடையாது. நான் தோஸ்தி மம திவ்யானாம், அது இதுல விபூதி யோகத்துல என்னோட விபூதினாம் ச பரந்தப திவ்யானாம் விபூதினாம் ந அந்தஹா அஸ்தி, அப்சல்யூட்லி there is no end. அது எப்படி எண்ட்லெஸ்ஸோ அந்த மாதிரி அதோட விபூதி அதோட வைபவங்களுக்கும் எண்டு கிடையாது. அப்ப இந்த ஜீவன் ஸ்துதி பண்றது அப்படிங்கிறது வந்து அதோட ஹிருதயத்துல இருந்து தூண்டுறது அந்த பொருளை. வாழ்த்த வல்லார் மனத்து, அப்படி அந்த வல்லமையா வாழ்த்துதல்ங்கிற அந்த வல்லமையை கொடுக்கும்படியா வந்து அவளோட ஹிருதயத்துல உரும் ஜோதி, ஹிருதயத்துல பொருந்தி இருந்து அந்த ஸ்துதியை வெளிக்கொண்ட வரக்கூடிய ஒளிமயமான அறிவு ஸ்வரூபமா இருக்கிற அந்த பரம்பொருளை தீர்த்தனை, அவரை வந்து எந்த விதத்துல நாடினாலும், ஸ்துதி பண்ணினாலும் சரி, பூஜை பண்ணினாலும், எந்த சரியில எந்த பாவத்தை வந்து அதுக்கு சமர்ப்பணம் பண்ணி அதுகிட்ட வந்து கனெக்டடா ஆனாலும் அந்த ஜீவனை வந்து சுத்தம் பண்ணக்கூடியது, எல்லா விதத்திலையும் சுத்தம் பண்ணக்கூடியது. அந்த சுத்தம்ங்கிறது வந்து இந்த மலங்களை நீக்கிறது தான். பசுபோதம், நான் இந்த இண்டிவிஜுவல் அப்படிங்கிற அந்த லிமிட்டெட் சென்ஸ் எந்த மாதிரி அசம்ஷன்ல இருந்தாலும் சரி, அது நம்ம சைவ சித்தாந்தத்துல சாதாரணமா வந்து ஆணவ மலம், கண்ம மலம், மாயாமலம் சொல்லுவார். நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த ஒரு உருவத்தோட கனெக்டடா தான் நான் இருக்கேன்னு நினைச்சுக்கிறது ஆணவ மலம். எனக்கு ஏதோ பண்ணி தான் அடையணும், அதை ஏதோ கர்மால ஈடுபட்டு தான் அதை அடையணும் அப்படிங்கிறது வந்து கர்ம மலம்.
மாயாமலம்ங்கிறது ராங் நாலேஜ். அந்த மார்க்கத்தை வந்து அதை அடையக்கூடிய மார்க்கத்தை வந்து நம்மளே டெடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்னென்னமோ பிசேரா. ஏன்னா அது மனசோட இன்ஃப்ளூயன்ஸ். இந்த பல பேர் கேட்பா இல்லையா, எனக்கு வர பிரேரணை வந்து ஈசன் கொடுக்கறதா இல்ல மனசு கொடுக்கறதான்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறது. அது அதான் அந்த ராங் நாலேஜ். அது என்னென்னமோ ஒர்க் அவுட் பண்ணும், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அது அது அதோட பிடிச்சது பிடிக்காததுங்கிற அந்த தன்மையினால வந்து டெயின்டடா லோகத்துல வந்து விவகாரம் பண்றதுங்கிறது வந்து மாயாமலம். என்னது தீர்த்தன். அப்ப அந்த அந்த பரம்பொருள் வந்து அல்டிமேட் சுத்திகரணம் பண்ணக்கூடியன. அந்த பொருள் வந்து அந்த ஜீவனை இந்த 3 மலங்கள்ல இருந்தும் கிளென்ஸ் பண்ணக்கூடியது. அதாவது மோர் அண்ட் மோர் அந்த அகண்டமா இருக்கக்கூடிய அறிவு ஒளியா இருக்கிற ஜீவன்கிற அறிவு ஒளிக்கிட்ட அந்த ஜீவன் கனெக்டடாக ஆக அந்த ஜீவ போதம், அதுக்கு இருக்கிற அறிவு, இயங்கக்கூடிய அறிவு, அதுக்கு இருக்கக்கூடிய கர்மா கிட்ட இருக்கிற பிடிப்பு எல்லாம் வந்து குறைஞ்சுட்டே போகும். இல்லாட்டி கர்மாவினால இல்ல அறிவு இன்டெலெக்சுவலைஸ் பண்ணி நான் வந்து இப்படிப்பட்டவன், நான் வந்து சிவோகம் பிரம்மோகம்னு, அதுதான் வந்து உள்ளது நாற்பதுல சொல்லுவார். அது சிவோகம் பிரம்மோகம்னு ஜபம் பண்றதோ தியானம் பண்றதோ ஓகே தான், தப்புன்னு இல்லை. ஆனா அது எதுக்கு சொல்லணும்? டெய்லி கார்த்தாலே எழுந்து உட்காந்து நான் மனுஷன்னு சொல்லிக்கிறோமா இல்ல தியானம் பண்றோமா? அதுவாவே இருக்கிறதுனால அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அப்ப அந்த அந்த மலங்கள் வந்து வாஸ்தவமா போறதுங்கிறது வந்து இன்டெலெக்சுவல் ப்ராசஸ்னாலையும் போகாது, கர்மாக்கள் பண்ணறதுனாலையும் போகாது, அந்த பொருளோட கனெக்டட் ஆகிறதுனால அது சுத்திகரணம் பண்ணறதுனாலதான் போகும். அதுக்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பொருள்கிட்ட கனெக்டட் ஆகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த இண்டிவிஜுவல் சென்ஸும் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்னால ஏற்படக்கூடிய கர்மால ஈடுபடக்கூடிய அந்த பாவங்களும் அந்த அதோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் எல்லாமே வந்து கிளென்ஸ் ஆகிறது. அப்படி கிளென்ஸ் பண்ணக்கூடிய தீர்த்தனா இருக்கிறவர் அங்கே திளைக்கின்ற தேவன். திளைத்தல்ங்கிறது வந்து ஆக்சுவலா தண்ணியில தான் நம்ம சாதாரணமா அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். திளைக்கிறதுங்கிறது வந்து அதுக்குள்ள முங்கி, இப்ப நதியில போய் உள்ள முங்கி அது உள்ள போனாதான் தெரியும். தண்ணிக்குள்ள இந்த டைவ் எல்லாம் பண்ணினாக்க நல்லா ஒரு 10 அடி 15 அடி தண்ணிக்குள்ள போயிட்டு அப்படி பார்த்தோம்னா அந்த தண்ணியோட ஏக்கமா இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதுதான் திளைத்தல். அதுல அதுவாவே இருந்து அதை அனுபவிக்கிறதுங்கிறது. அந்நிய பொருளா இருந்து ஒரு பொருளை அனுபவிக்கிறதுங்கிறது இருக்கு. திளைத்தல்ங்கிறது வந்து அதுலயே மூங்கி போய் அது மயமாவே இருந்து அதை அனுபவிக்கிறதுங்கிறது. தீர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை. அப்படி அந்த தீர்த்த ஸ்வரூபியா இருக்கிற அந்த பொருளுக்குள்ளேயே வந்து முங்கி அதுவாவே இருந்து அதை அனுபவிக்கப்படுற பொருளா இருக்கிற அந்த தேவனை ஏத்தியும் எம்பெருமான் என்று இறைஞ்சியும் அதுவா, அதாவது அதுக்குள்ளேயே முங்கி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டார். சுதி பண்ற ஜீவனோட ஹிருதயத்துல தூண்டு பொருளா அவர் தான் இருக்கார். அந்த எல்லாத்தையும் சுத்தம், அந்த ஜீவ பாவத்தை சுத்தம் பண்ற பொருளா இருக்கார். அதுலயே முங்கி அதுவாவே இருந்து அதை அனுபவிக்க தரதாவும் அந்த சக்தியாவும் அவர் தான் இருக்கார். அப்படி அதுகிட்ட கனெக்டடா இருந்து ஏத்தியும் எம்பெருமான் என்று இறைஞ்சியும் அப்படி அதுவாவே இருந்து அதை ஸ்துதி பண்ணி அதுக்கு சமர்ப்பணம் பண்ணி ஆத்தம் செய்து ஈசன் அருள் பெறலாமே. அது ஆக்சுவலி அவருக்கு வேணுங்க ஆத்தமானார். அது ரொம்ப வேணுங்கப்பட்டவரா ஆகிறதுங்கிறது, வேணுங்கப்பட்டவர்னா அந்நிய பாவத்துல இல்லை, அதோடய கலந்து இருந்தாக்க வந்து ஈசன் அருள் பெறலாமே. அதுவா இருந்துதான் வந்து அதனுடைய அருளை பெற முடியும். துவைத்த பாவத்துல அருள் பெறறதுங்கிறது ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் இனிஷியல் லெவல்ல. இது வந்து திருமூலர் பெருமானுக்கு அப்படிதான் அவருக்கு நிலையில அப்படிதான் சொல்ல முடியும். ஏத்தியும் எம்பெருமான் என்று இறைஞ்சியும் ஆத்தம் செய்து ஈசன் அருள் பெறலாமே. அப்படி அவர்கிட்ட கனெக்டட் ஆகி அந்த ஈசனுடைய கிருப்பைக்கு நம்ம வந்து பூரணமா பாத்திரமாக முடியும். நம்மளை தொடர்ந்து பார்ப்போம்.
திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி.